இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, டேய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, டேய் இவன் யாரா? ஐயோ காப்பாத்துங்க. திருடு 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 திருடு. ஷோ ஐலி, என்ன ஐலி? என்னது திருடனா? ஆமாங்க, அவன் சிலிண்டர் போட வந்தவனே இல்ல, திருடு. நல்ல வேலை ரவியானந்தா அவனை துரத்தி அடிச்சிருக்காரு. என்னது, ரவி அடிச்சாரா? ஏத்த நாங்கெல்லாம் அடிக்கூடாதா? அடிச்சுட்டாலும் இப்ப வேற. ஐயோ இல்ல இலக்கியா, அவரை ரவியானந்தா அடிச்சு துரத்தினாரு. எனக்கு சத்தம் நல்லா கேட்டுச்சு. அப்புறம் எதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்டுச்சு? அது இவரு கத்தல, இவர்கிட்ட அடி வாங்க முடியாம அந்த திருடன் கத்திருக்கான். என்ன ரவி அண்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? எஸ் சிஸ்டர், 100% கரெக்ட். அண்ணனுக்கு என்ன பவரு? அப்போ ஐலி சொல்றத பார்த்தா ரவி பிரதர் பெரிய ஆள் தான் போல. என்ன பண்றது சிவா, என் பவர் என்னன்னு உனக்கும் அயலிக்கும் தெரியுது, மத்தவங்க யாருக்கும் தெரியலையே. அண்ணே, நீங்க அந்த திருடன் அடிச்சதுல டயர்டா இருப்பீங்க. இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்னங்க, நீங்க வாங்க. ப்ரோ, கீப் இட் அப். ஒருவேளை வர்மா சொன்ன அந்த போலீஸ் ஆளு ரவியா இருக்குமோ? என்ன ஆச்சு? வர்மா தான். புரியல. சிலிண்டர் போட வந்தவன் வர்மாவோட ஆள் தான். வர்மா தான் அவனை அனுப்பி வச்சிருக்கான். அவன் எதுக்கு ஆள் அனுப்பணும்? என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா அவன் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கணும். அவன் நான் நினைச்சுதான் ரித்திகாவும் அடிக்க போனான். நல்ல வேலை, நான் பார்த்ததால யாருக்கும் தெரியாம அவனை புடிச்சிட்டேன். ஐலி, நாம எவ்வளவு சீக்கிரம் கபிலனை அரெஸ்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது. இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் வர்மா நமக்கு முன்னாடி முந்திப்பான், அப்புறம் எல்லாமே கஷ்டமாயிடும்.